பி டீமு யாரோட பி டீமு? ஹலோ, நாங்கள் மக்களோட ஏ டீம். மக்களுக்கு எது நல்லது நடந்தாலும் கொடுக்குற முதல் குரல் தளபதி தான் இருக்கும். மக்களுக்கு எந்த தீங்கு நடந்தாலும் அதுக்கு கொடுக்கக்கூடிய முதல் குரல் தளபதி தான் இருக்கும். ஸோ வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் டிவிக்கு தோழர் ஏஎஸ்கே பேசுகிறேன். இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 சிஏவை மத்திய அரசு அமல்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி தன்னோட கருத்தை தளபதி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன், தளபதி அவர்கள் மற்றவங்க மாதிரி இல்லை. அரசியல் வர்றதுக்காக தன்னை பக்குவப்படுத்திருக்காரு, ரொம்ப தன்னை தகுதிப்படுத்திருக்காரு, நிறையா படிச்சிருக்காரு, ஒவ்வொரு சட்டத்தை பற்றி படிச்சிருக்காரு, அரசியல் பற்றியும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காருன்ட்டு. ஸோ இந்த சிஏவை பற்றி நல்ல புரிதல் உள்ள தளபதி கோட் பட ஷூட்டிங் முடிச்சு வந்ததுக்கப்புறமே அதை பற்றி தெளிவாக இன்னொரு தெரிஞ்சுக்கிட்டு எந்த மக்கள் கூட நிற்கணுமோ அந்த மக்களுக்கு ஆதரவாக பெரும்பான்மையான இந்திய மக்கள் எந்த சைடு நிற்கிறாங்களோ அதுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 சிஏஏ போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கதல்ல. தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும். இப்படிக்கு அன்புடன் விஜய், தலைவர், தமிழக வெற்றி கழகம். தளபதியோட இந்த அரசியல் புரிதல் நினைக்குள்ள சரியான தலைவனை நோக்கி தான் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சரியான தலைவர் தான் நினைக்கல. ரொம்ப ஹாப்பி. கிட்டத்தட்ட தளபதி அவர்கள் 11 மணி இந்த ட்வீட் போட்டிருக்காரு. நான் வீடியோ பேசணும் மணி 12 மணி. நீங்களாம் இந்த வீடியோ பார்க்கல, இதை பற்றி ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.